Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 591 பார்ட் 1. ஓபன் பண்ணா இங்க நம்ம ஆளுகளை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த பிரவுன் பியர்டு சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி, உங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா, அவருக்கு நிகர் அவரு மட்டும்தான் அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பானுங்க. அவன் எவ்வளவு பெரிய கொடூர குரங்குன்னு தெரியாம அவன் ஜூப்பரு, அவன் அப்படி அவன் இப்படி, அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படி எப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. லூஃபி எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டான். அவனுக்கு தான் ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரு பேசினாலும் தூக்கம் வந்துருமே. அந்த டைம் சந்தோஷத்துல நம்ம சாப்பரோட பாடி அப்படியே பால் மாதிரி ஊதிக்குமா. ஆக்சுவலா அவன் பாடியில இருக்கிறது பிராங்கி. அவனுக்கு தான் அந்த ஃபார்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. ஏதோ ஆர்வத்துல ஊதிருச்சு. உடனே அந்த குழந்தைங்க அவனை உருட்டி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் தான் சஞ்சய் ஒன்னு நோட் பண்ணுவான், அந்த சாம்ராய காணும். அவன் வெறும் தலை இருக்கும் போதே தாம் தும்னு பூச்சிட்டு இருந்தான். இனி கீழே கால் கிடைச்சிருச்சு, ஒரு இடத்துல நிப்பானா. அவனோட பாடியில ஒரு பாதி இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரூக்கு கிட்ட எங்க இருக்கு என்னன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸையுமே கேட்டுட்டு அவனோட மிச்ச பாடியை கண்டுபிடிக்க வெறிகொண்டு கிளம்பிட்டான். சரி, எதுக்காக சஞ்சய் இவ்வளவு வெறிகொண்டு கேட்கறான்னு கேட்டா, அவனோட தலையை கொண்டு வந்தது இவன் தான். அதால மூவ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஓகே. ஆனா அவனை இங்க கூப்பிட்டு வந்தது இவன் தான். இன்கேஸ் அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது எல்லாமே ஏன் ஃபால்ட் தான். இப்போதைக்கு அவனுக்கு தலையும் காலும் இருக்கிறதுனால அவனால ஓட மட்டும்தான் முடியும், சண்டை போட முடியாது. அதனாலதான் அவனோட பாடியை தேடி அவன் போயிட்டான். இதுக்காண்டி நீ வருத்தப்படுறியான்னு கேட்டா அவனுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, அவனை பத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதான். சோ லூஃபி கிட்ட சொல்லிட்டு அவனை தேடி ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அந்த டைம் நம்ம நமி நில்லுங்கடா பண்ணாட பயில்களான்னு கத்துவா. அவனுங்க ஓடிடுவானுங்க. உடனே அவனுங்களை பாத்துக்கிறதுக்காக நம்ம ஜோரோவை போக சொல்லுவா. இவனும் சஞ்சயும் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பானுங்களே. பட் இருந்தாலும் நமியோட பாடியை பத்திரமா பாத்துக்கணும்ல, அதனால ஒழுங்கா அவன் கூடவே சொல்லி அனுப்பி விடுவா. போற வழியில ரெண்டு பேரும் வழக்கம் போல முட்டிக்கிட்டே போவானுங்க. நீங்க பண்ற அலும்பால அவ என்னைய தொல்லை பண்ணிட்டு இருக்காடா, அந்த சாமுராய சிவனிலே அடிச்சு ஒழுங்கா வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திட்டே போவானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூக்கோட ஒன் சைடு தலை அப்படியே வீங்கி இருக்கும். நமி பிடிச்சு அடிச்சிருக்கா போல. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருக்கானுங்க. எப்படி அவனுங்க சாமுராய தேடி கிளம்பிடுவானுங்க. அதே நேரம் இங்க அந்த குழந்தைகளை காட்டுறாங்க. அம்புட்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க என்ஜாய் பண்றதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கும் இல்ல, நல்லா தான் இருக்காங்கன்னு. அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி சாப்பர் நான் செக் பண்ண போறேன்பா. அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா அவங்களோட வேர்வை வேணும். அதான் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்களே, எப்படியோ வேர்த்து ஊத்த வச்சிடலாமே. அப்படி ஒவ்வொருத்தரோட ஸ்வெட்டையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணுக்கு நான் திருப்பி வீட்டுக்கு போயிருவானா, எங்க அம்மா அப்பாவை பார்த்துருவானு சொல்லி பிராங்கி கிட்ட கேப்பா. ஒன்னும் கவலைப்படாத, உன் ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்த்திடறான உடனே அவளுக்கு ஆனந்த கண்ணீர். இப்ப என்னன்னா முதல்ல இவங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணும். ஆனா அதுக்கு முதல்ல நிலைமையா நார்மல் ஆக்கணும். ஏன்னா எல்லாருமே கண்ணா பின்னான்னு ஸ்வாப் ஆயிருக்காங்கல்ல, அதுதான் தாங்க முடியல. அந்த டைம் சாப்பர் உடம்புல இருக்க பிராங்கி ஓவரா இழிப்பா, வாயை கிழிச்சு கிழிச்சு பேசிட்டு இருப்பானா. ரோபின் பார்த்துட்டு சாப்பர் உடம்புல இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் டென்ஷன் ஆயிருவேன்பா. அந்த டைம் குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க. அந்த டைம் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் திடீர்னு ஒழுங்கா பிரீத் பண்ண முடியாம அப்படியே ஒரு மாதிரி ஆகி கையில வச்சிருந்த ஸ்னோபால் ஏதோ மீன் மாதிரி மாறும். உடனே அவன் தட்டி விட்டுருவானா. கூட இருந்த குழந்தை பயந்துரும். ஏன்டா உனக்கு என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்குவான். இங்க சாக்பார் செக் பண்ணும்போது அதுல வந்து ரியாக்ஷனை பார்த்துட்டு பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அந்த டைமுங்கும் போது அந்த சிந்துங்கிற பையன் பயங்கரமா கத்திட்டு கிடப்பான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அவனால ஒழுங்கா மூச்சு விட முடியாமா. சரி, இப்படி இந்த ஒரு பையன் தான் கஷ்டப்படுறான்னு பார்த்தா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா முடியாம டப்பு 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 டப்புன்னு கொலாப்ஸ் ஆவாங்க. உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே குழப்பம். ஐயோ என்னடா இங்க நடக்குதுன்னு. ஒருவேளை இவங்க எல்லாருமே நிஜமாவே சிக்கா இருப்பாங்களான்னு கேட்டா சாப்பர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நேரா அந்த சிந்து கிட்ட போய் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து கேண்டி சாப்பிடுவாங்களாமா. அதான் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஜாலியா இருக்கும்னு வேற சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அதுல இருந்து ஸ்மோக் எல்லாம் வெளியில வருமாமா. நான் மட்டும் கேண்டி சாப்பிட்டேன்னா இப்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்றதை கேட்ட சாப்பர் செம்ம காண்டாகி நேரா பிரவுன் பியர்டு கிட்ட போய், டே நாய, இந்த குழந்தைங்க யாருக்குமே சிக்கல, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லு, இல்லன்னா துவச்சு தொங்க விட்டுருவேன்பா. அவன் எனக்கு எப்போ தெரியும், நான் லேபுக்கு வெளியில வேலை பாக்குறவன், உள்ள வேலை பாக்குறவன் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகளுக்கு ஏதோ தீக்க முடியாத டிசீஸ் ஒண்ணு இருக்குது, அதனாலதான் இப்படி நடக்குதும்பா. பார்த்தாங்க பெரிய பெரிய குழந்தைங்க மட்டும் இல்ல, அவங்கள விட கொஞ்சம் சின்னதா இருக்கவங்களும் படாத பாடுபடுவாங்க. இங்க சாப்பர் காண்டாயி, உன் மாஸ்டர் என்னடா பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா சொல்லும்பா. பிரவுன் பியர்டு, இன்னுமே என் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவரு, வல்லவரு. அவரோட மெடிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவருக்கு சயின்டிஸ்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாவம் இவங்களால முடியாம துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க லெபார்டரியை விட்டுட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை. ஏன்னா இன்னைக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நடக்கல. அது நடந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லுவான். ஆனா சாப்பர் அதை சுத்தமா ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா சாப்பர் ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிட்டான். அவங்க பாடியில NHC10 சொல்லி ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது ஆக்சுவலா ஒரு ட்ரக். அதுவும் அதை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரியில மோஸ்ட் செலக்டட் டாக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதை தான் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த மூதேவி. அதை யூஸ் பண்ணி ஆக்சுவலா டிசீஸை தான் கியூர் பண்ணுவாங்க. ஆனா அதை யூஸ் பண்ணிட்டே
கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க. இந்த குழந்தைகளுக்கு அந்த லூசு பைய டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். சோ இப்போ இவங்க கம்ப்ளீட்டா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ இப்போ அவங்களுக்கு அடுத்த டோஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி கிரேவ் ஆகுது. மத்தபடி இது டிசீஸும் இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பிடால தாங்கவே முடியல. எதுக்குடா சின்ன குழந்தைங்க கிட்ட போய் இப்படி ஒரு வேலையை பண்ணவங்க ஆளு. இப்போ அவங்களால லேபை விட்டு வெளியே கூட வர முடியல. இந்த அப்பாவி குழந்தைகளை காப்பாத்துறேன்னு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அழுதுகிட்டே ஒழுங்கா சொல்லுடா மாஸ்டர் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கத்துன்னு கத்துவான். உடனே பிரவுன் பியர்டு டேய் சும்மா என் மாஸ்டர் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காத, எந்திரிச்சு வந்தானா பொழந்து கட்டிடுவேன் உன்னை, சைலண்டா இருமா. இப்ப அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்குமே நிலைமை மோசமாகிட்டே வருது. ரொம்பவும் படாத பாடுபட்டு கேண்டி வேணும் கேண்டி வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி நான் வேணா லேபுக்கு போய் கேண்டி எடுத்துட்டு வந்துட்டுமான்னு கேட்பான். அது சாதாரண கேண்டி இல்ல, ட்ரக். மறுபடியும் அதை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஏன்னா எல்லாத்தையுமே தெரியாமலேயே அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுவானா. இங்க அந்த சிண்டு நம்ம லூஃபியை கூப்பிட்டு எனக்கு கேண்டிய கொண்டு வரீங்களா ப்ளீஸ்னு கேட்பான். இல்ல சாப்பர் முடியாதுன்னு சொல்லிட்டானா என்னாலேயே முடியாதுன்னு இருவான். ஏன்னா அவன் டாக்டர், அவனை நம்பித்தான் ஆகணும். இப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் பயங்கரமா அழுவாங்க, காட்டு தரமா வேர்த்து ஊத்தும், என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே மூச்சடைச்சுக்குது. அவ்வளவு நேரம் குழந்தைகளா இருந்தவங்க இப்ப வெறியாயிருவாங்க. ஏன் ஏன் அப்படி பண்றீங்க, நாங்க கேண்டி கேட்டா எங்களுக்கு கொண்டு வந்து தரமாட்டீங்களா, எது வேணாலும் எங்களுக்கு காண்டி பண்ணுவேன்னு சொன்னீங்களே. இப்ப என்ன ஆச்சுன்னு அப்படியே டெரர் ஆவான். அவன் ஒருத்தனை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கத்திட்டே இருந்தவன் ஓங்கி லூஃபிய ஒரே குத்து. சொல்ல போனா சைல அந்த இடமே டேமேஜ் ஆயிரும். எங்க இருந்து திடீர்னு இவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு நம்மளால ஆடி போயிருவா. சுத்தி இருக்க குழந்தைகளே பார்த்துட்டு சிந்து இவ்வளவு வயலண்ட் ஆகி நாங்க பார்த்ததே இல்லையே. அங்க பார்த்தா அவன் பெரிய சைஸ் ராட தூக்கி எனக்கு கேண்டி வேணும் கொண்டு வாங்கன்னு சொல்லி வெறி கொண்டு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.